கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்க ரெஸ்பெக்ட். அகில இந்திய கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே வேலூரில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் மற்றும் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே முக்கிய தீர்மானமாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்று 60 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அவருக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது. அந்த பென்ஷன் 60 வயதுக்கு மறுநாள் பென்ஷன் அல்லது ஒரு வாரம் கழித்து இறந்துட்டா ஒரு பைசா இல்லை. 60க்கு முன்னால் இறந்தால் 55,000 கொடுக்குறாங்க. 60க்கு பின்னால் இறந்தால் 50 பைசா இல்லை. இறப்பு என்பது எப்போது இருந்தாலும் இறப்பு தான். ஆகவே கட்டளத்தின் வாரியத்தில் பதிவு பெற்று இறந்த எந்த வயதில் இருந்தாலும் 100 வயசு இருந்தாலும் அவருக்கு இயற்கை என்பது மரணம் என்பது உண்மை. அவர் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போனோம், பொதிக்கணும், எரிக்கணும், செலவு உண்டு. ஆகவே அந்த பணத்தை 1 லட்சமாக 55,000 1 லட்சம் உயர்த்தணும். அது எப்போது இருந்தாலும் கொடுக்கணும். இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பென்ஷன் 60 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு 1,200 வழங்கப்படுகிறது. இந்த 1,200 இன்றைய கால விலைவாசி 2-3 தேனி டீ காப்பிக்கே பத்தலை. அதுக்கப்புறம் அவர் டிஃபன் சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும், மருத்துவ செலவு. தொழிலாளர் சட்டப்படி அவர் கடைசியாக வாங்கிய சம்பளம் 3இல் 1 பங்கு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளிக்கு 15,000 ரூபாய் மாத சம்பளம் அப்படின்னா ஒரு 5,000 கொடுக்கணும்னு இங்கே வந்திருக்கின்ற நமது தம்பி கணேசனும் வாரிய உறுப்பினர் அவரும் எவ்வளவோ போராடுறாரு. நானும் கடந்த 10 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சோம். அரசு செவி சாய்க்கவில்லை. ஆகவே 5,000 கொடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தி நாங்கள் மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர் அவர்களையும் அரசுக்கு பல தபால் எழுதியிருக்கோம். இன்றைக்கு இந்த கூட்டமைப்பும் அந்த தபாலை தீர்மானத்தில் நிறைவேற்றி அனுப்புகிறோம். விரைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு பென்ஷன் ரூபாய் 5,000 வழங்கிட வேண்டும். இயற்கை மரணம் எப்போது இருந்தாலும் வழங்கிட வேண்டும். இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா மணல் பாதியில் ஒரு 5 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மழை இல்லை. அப்போ ஒரு யூனிட் மணலில் 5,000 6,000. சரி, மணல் உற்பத்தி இல்லை, ரைட்டு. இந்த ஆண்டு மழை பெஞ்சு வெள்ளக்காடு போய் எங்கேயுமே மணல் நிறைஞ்சி இருக்குது. இன்றைக்கும் 6,000 ஒரு யூனிட் மணல். இந்த விலைவாசினால் தமிழகத்தில் பில்டர்ஸ் வீடு கட்ட பாதிக்கப்படுறாங்க. வீடு கட்ட பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. ஆகவே கட்டுமானத்துக்கு தேவையான மணல், சிமெண்ட்டு, கம்பி போன்ற விலைவாசியை கட்டுப்படுத்தி அந்த தொழில் வளத்தை பாதுகாக்க வேண்டும். மணல் சும்மா மணல், அதுக்கு அரசுக்கு என்ன செலவாகுது? சும்மா மணல் விலை விற்கிறாங்க. விலை கொடுத்து வாங்குகிற சாராய கடை, ஒயின் ஷாப்பு அரசு நடத்து. மணலுக்கு அரசு நடத்து. ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தாவே மணல் ஏகப்பட்ட பணம். மணல் விலையை கட்டுப்படுத்தணும். அதுக்கு அப்புறம் இன்றைக்கு திருமணம், கல்வி, இயற்கை இதை இந்த வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளிகள்
உயர்த்தி கொடுக்கணும். கட்டுமான தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி, அமைப்பு சாரா உடல் உழைப்பு மூட்டத்தொடர்பை 100க்கு 10 ரூபா 15 ரூபா வட்டிக்கு வாங்கி தன்னை குடும்பமே அழிஞ்சு போயிடும். இந்த 7000 கோடி வங்கியில் இருக்குது. 4 வட்டிக்கும் 10 பைசா வட்டிக்கும் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை பராமரிக்க செலவு வேறு. கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நலன் காக்க தனி வங்கி, கூட்டுறவு வங்கி துவங்கி அந்த வங்கியின் மூலம் இந்த தொழிலாளிக்கு வட்டி குறைந்த வட்டியில் எவ்வளோ குறைந்து கொடுக்க முடியுமோ நிர்வாக செலவு எடுத்துட்டு அந்த வட்டிக்கு குறைந்த வட்டியில் நிதி வழங்க வேண்டும். இந்த வீட்டு வசதி திட்டம் வந்துக்குது. அதில் பல்வேறு குளறுபடி. அதில் அது யாருக்கும் இன்னும் வீடு கொடுத்த மாதிரி தெரியல. அதை தளர்த்தி கொடுக்கணும் அல்லது வீடுக்கு கேட்குற அனைவருக்கும் குறைஞ்ச வட்டியில் கொடுக்கணும். இலவசமே வேணாம். 4 பேருக்கு இலவசம் கொடுத்துட்டு 4000 பேர் இங்கே திட்டுறான். 40 லட்சம் பேர் மெம்பர் சேர்ந்து யாருக்குன்னு கொடுப்பாங்க. ஆகவே அந்த திட்டத்தை கைவிட்டு குறைந்த வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டும். தனி அமைச்சகம் 1968 கேட்குறோம். கட்டுமான அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளிக்கு தனி இலாக்கா நிதி ஆதாரத்துடன் இந்த நாடு இயங்குதுன்னா முதல்ல கட்டட தொழிலாளி, மற்ற ஒரு அமைப்பு சாரா தொழிலாளி தான் நாடு வளருது. அமைப்பு சார்ந்த தொழிலாளியில் பணம் போயிட்டு கவர்மெண்ட் பணம்லாம் அவங்கக்கிட்ட தான் போயிட்டு சம்பளமாக அவங்களுக்கு இப்போ 50,000 60,000 80,000 சம்பளம். கட்டட தொழிலாளிக்கு 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு கண்ணு பிதுங்குது. ஆகவே இந்த கட்டட தொழிலாளிக்காக தனி இலாக்கா தனி அமைச்சகம் உருவாக்கி நிதி ஆதாரத்துடன் உருவாக்கி அவர்கள் நலன் காக்கப்பட வேண்டும். தனி வங்கி தூணப்பட வேண்டும். ஆமாம், அது உண்மை. நிலத்திட்ட உதவிகள் வரணுன்னா அதில் காரணம் ஏதாவது தப்பாக கொடுத்துன்றாங்க. அப்படியே கொடுத்தா உண்மையான கரெக்டாக பதிவு பண்ண தொழிலாளி சரியாக இது பண்ணால் வருது. வரலன்னு சொல்கிறதுக்குள்ள வருது. தவறான அந்த கேட்டு மனுக்கள் பதிவு செய்யறதுக்கு தப்பாக இருந்தால் கொஞ்சம் அவசரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மி, 1500 தான் சொன்னேன். பணம் இருக்குது, அது என்னுடைய பணம். அந்த தொழிலாளி 60 வயசுக்கு தொழிலாளர் நலன் காக்க இந்த வாரியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த வாரியம் தொழிலாளர் நலன் காக்கப்படவில்லை. அலுவலர் நல வாரியமாக செயல்படும். அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க நலனுக்கு தான் வாரியம், அதுக்கு தான் செலவு. ஜீப்பு அதிகாரிங்க சம்பளம் எல்லாம் காலியாகி கொடுத்தாங்க பணம் கூட. ஆனால் இந்த தொழிலாளிக்கே இது இல்லை. சட்டத்தில் இடம் இல்லை. அந்த தொழிலாளிக்கு தான் கொடுக்கணும். இதுதான் சட்டம்.